வணக்கம். ரீசென்ட் கூகுள் ஃபோட்டோஸ் ஆப் அப்டேட்ல சில யூஸ்ஃபுல்லான ஏஐ இமேஜ் எடிட்டிங் டூல்ஸை பார்த்தீங்கன்னா இன்டகிரேட் பண்ணியிருக்காங்க. சப்போஸ் ஆப்ஜெக்ட் எரேசர் மாதிரி டூல்ஸ் வந்து நீங்க ஐஃபோன் 15 அதுக்கு ஏர்லியர் மாடல்ஸ் பயன்படுத்துறீங்க இல்ல அப்படின்னு மிஸ் பண்றீங்க அப்படின்னா, கூகுள் ஃபோட்டோஸ் ஆப் லேட்டஸ்ட் வெர்ஷன் அப்டேட் பண்ணிட்டு இந்த மேஜிக் எடிட்டர் அப்படிங்கிற டூலை வந்து நீங்க ட்ரை பண்ணலாங்க. கரண்ட்லி இது வந்து பீட்டால இருக்கு அப்படிங்கிறத நீங்க ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணும்போதே உங்களுக்கு சொல்லிடுவாங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஸ் ஆப் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் உங்களோட ஃபோட்டோஸ் ஆப்ல இருக்கக்கூடிய நம்மளுக்கு எல்லா ஃபோட்டோஸும் லிஸ்ட் பண்ணும். அதில் நீங்கள் ஏதாவது ஒரு பர்டிகுலர் ஃபோட்டோவில் இருக்கக்கூடிய ஆப்ஜெக்ட் எரேஸ் பண்ணணுங்கும்போது எடிட்டிங் மோடுக்கு போனீங்க அப்படின்னா உங்களுக்கு அங்கே அந்த ஃபில்டர் டூல்ஸ் ரெடியாக அப்ளை பண்ணுறதுக்கு அவைலபிளாக இருக்கும். அதுக்கு பாட்டம் லெஃப்ட் கார்னரில் பார்த்தீங்கன்னா அந்த கலர்ஃபுல்லான ஒரு ஃபோட்டோ ஐகான் மாதிரி உங்களுக்கு காமிச்சிட்ருக்கும். அந்த கேன்சல் பட்டனுக்கு மேலே இருக்குங்க. இந்த ஏஐ டூல் வந்து நீங்கள் பயன்படுத்தணும் அப்படின்னா அந்த பர்டிகுலர் ஃபோட்டோ வந்து கூகுளோட சர்வருக்கு நீங்கள் அப்லோட் பண்ணணும். அதை பேக்கப் எடுத்திருந்தா தான் இது ஒர்க் ஆகும் அப்படிங்கிற மாதிரி வரும். ஸோ இந்த ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருந்திருக்கேன். இதை ஒன்ஸ் நீங்கள் டேப் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த எடிட்டிங் ஆப்ஷன் வந்து ஓப்பன் ஆகும். நல்ல ஒரு கிளியர் எடிட்டிங்காக நீங்கள் பிக்சரை தேவை அப்படின்னா ஜூம் பண்ணிவிட்டு அந்த பர்டிகுலர் செலெக்ஷனை வந்து நீங்கள் பண்ணலாம். எந்த ஆப்ஜெக்ட்டை உங்களோட ஃபோட்டோவில் வந்து நீங்கள் ரிமூவ் பண்ணணுமோ அதை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணலாம். ஒன்ஸ் இந்த செலெக்ஷனை நீங்கள் பண்ணினதுக்கு அப்புறம் கீழே இருக்கக்கூடிய அதை நீங்கள் அட்ஜஸ்ட்டும் வந்து பண்ணிக்கலாம். இன்கேஸ் அது ப்ராப்பராக செலக்ட் பண்ணல அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய இந்த எரேஸ் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா வித்தின் ஃபியூ செகண்ட்ஸில் உங்களுக்கு இது எல்லாமே பார்த்தீங்கன்னா கூகுள் கிளவுடில் நடக்கக்கூடிய ஒரு ப்ராசஸ். ஆன் டிவைஸில் எதுவுமே நடக்காதுங்க. ஆப்பிளோட ரீசெண்ட் நம்ம அந்த ஃபேஸ் ஃபீச்சர்ஸ் ரிமூவ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா சாம்சங் பெட்டராக பண்ணுது, கூகுள் பெட்டராக பண்ணுது, ஆப்பிள் இன்னும் பண்ணல அப்படிங்கிற சில நியூஸ் எல்லாம் நம்ம பார்த்துட்டு தான் வந்துட்டு இருக்கோம். ஆப்பிள் இன்டெலிஜென்ஸை பொறுத்த வரைக்கும் ஜெனரேட்டிவ் இமேஜ் ஏஐ மாடல்ஸை வந்து அவங்க பயன்படுத்த கிடையாது. ஏதாவது ஒரு ஆப்ஜெக்ட் நம்ம எரேஸ் பண்ண ட்ரை பண்ணும்போது ஆப்பிள் இன்டெலிஜென்ஸ் பயன்படுத்தி அதுக்கு நியராக இருக்கக்கூடிய சப்ஜெக்டில் இருக்கிறத நம்மளுக்கு ரீக்ரியேட் தான் பண்ணுதே ஒழிய நம்மளுக்கு புதுசாக அதை சர்வர் சைடில் அவங்க ப்ராசஸ் பண்ணி நம்மளுக்கு இங்கே எதுவுமே சேஞ்ச் வந்து பண்ணுறது கிடையாது. நம்மளோட ஃபோட்டோஸை எங்கேயுமே அவங்க ஸ்டோர் பண்ணுறது கிடையாது. அதனால தான் முன்னாடி ஃபோன் இருந்தது ஆர் இந்த மாதிரி கிளாஸ் இருக்குது அப்படின்னா கூட நம்மளுக்கு பேக்ரவுண்டில் இருக்கக்கூடிய சப்ஜெக்டை அதனால் ஓரளவுக்கு ரஃப் ஸ்கெட்சாக ஆப்பிளுடைய இன்டெலிஜென்ஸ் இமேஜ் பிளே கிரவுண்ட் இந்த ஃபீச்சர்ஸ்னால பார்த்தீங்கன்னா ரீக்ரியேட் பண்ண முடியல அப்படிங்கிறது என்னோட ஒப்பீனியன். ஸோ இந்த இமேஜில் அந்த பர்டிகுலர் கிளாஸை வந்து ரிமூவ் பண்ண முடியல. சில ஃபேஸ் ரிலேட்டடான டேட்டாக்கு ஒர்க் ஆகாது அப்படிங்கிறதையும் அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் அனதர் இமேஜ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு பர்டிகுலர் சப்ஜெக்டை ரிமூவ் பண்ணும்போது இந்த டூல் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியும். ஸோ செலெக்ஷனை பண்ணிட்டு நீங்கள் எரேஸ் அப்படின்னு கொடுக்குறீங்க அப்படின்னா செலெக்ஷன் கரெக்டாக இருக்குது அப்படின்னு செக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் வேரியேஷன்ஸை வந்து காமிக்கும். அதுவே ஜெனரேட் பண்ணி இந்த சாம்பிள்ஸ் ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரீப்ளேஸ்மெண்ட் என்னென்ன பண்ணியிருக்கு பேக்ரவுண்டில் இருக்கக்கூடிய சப்ஜெக்டை அப்படிங்கிறத நீங்கள் சில செலெக்ஷன்ஸ் வந்து பார்த்துட்டு எது வேணுமோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். சேவ் பார்த்தீங்கன்னா டோட்டலாக 10 இமேஜஸ் வரைக்கும் தான் ஃப்ரீ அக்கௌண்ட்டில் பண்ண முடியும். அன்லிமிட்டட் சேவ் வேணும் அப்படின்னா நீங்கள் கூகுள் ஒன் ப்ரீமியம் பிளானுக்கு போகணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருப்பாங்க. ஸோ ஆப்பிள் இன்டெலிஜென்ஸ் வசதி இல்லை அப்படின்னாலும் இந்த மாதிரி ஆப்ஜெக்ட் எரேசர் அல்லது கிளீனப் டூலுக்கு வந்து நம்ம கூகுள் ஃபோட்டோஸ் ஆப் அல்லது மற்ற தேர்ட் பார்ட்டி ஏஐ டூல்ஸ் ஆப்பை வந்து பயன்படுத்திக்கலாங்க. இந்த தகவல் பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.